ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீ ரோஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குருமா செய்கிறதுக்கு 2 வெங்காயம், நான் பார்த்தீங்கன்னா 10 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெயை ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தோட கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக புதினாவை சேர்த்திட்டு அந்த புதினாவையும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திட்டு அதோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா 6 தக்காளியோட ஒரு சின்ன சைஸ் தேங்காயும் சேர்த்து நல்லா மையா அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தி தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி குருமா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். கொதி வந்ததும் முட்டையை சேர்த்தி மேலே மல்லித்தலை தூவி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குருமா ரெடி.